தந்தைன்னு சொல்லலாம். கௌரவ தலைவர் திரு ஆச்சாரியா KP ஜோதிடர் AP ஆறுமுகம் ஐயா அவர்கள் இப்போ உரையாற்றுவாங்க. தயவு செய்து எந்த ஒரு ஜோதிட முறையும் யாரும் கொஞ்சம் தாழ்த்தி பேசாமையும் நம்மளுடைய முறையை மட்டும் உயர்த்தி பேசுமாறு பணிவுடன் கேட்டுக்கொண்டு ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து ஜோதிட நண்பர்கள், குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகின் மகா சக்தியான பிரபஞ்சத்தை வணங்குகிறேன். இந்த பூவிலகிற்கு நான் வருகைக்கு காரணமாக இருந்த தாய் தந்தையரை வணங்குகிறேன். இதுதாரும் கடந்து கொண்டிருக்கிற அனைத்து குருமார்களையும் வணங்கி என் உரையை துவக்குகிறேன். ஒரு நட்சத்திரத்தை 4ஆக பிரிக்கிறீர்கள், பிரித்து வைத்திருக்கிறார்கள். 4 பாதம் பண்ண 9 நட்சத்திரம் 108 பாதம் எதுக்கு பயன்படுகிறது? அது எதற்கு பயன்படுகிறது? நான் நிறைய தடவை கேள்வி கேட்டேன், இதுக்கு பதில் இல்லை. திரும்பவும் என்ன நோண்டனா நான் அதான் கேட்பேன், இதுக்கு பதில் வராத வரைக்கும் கேட்பேன். நீ 108 பாதத்தை பிரிச்சு இந்த என்னது 12 கட்டத்துக்கு போடுறதுக்கு, நவாம்சம் போடுறதுக்கு இந்த 9 பாதத்தை 108 பாதத்தை பிரிச்சு போட்டுறீங்க. இதை வச்சுதான் நவாம்சம் அடைக்கப்படுகிறது. ரைட்டு, சந்தோஷம். அதுக்கப்புறம் அது எங்க பயன்படுது? இந்த 4 பாதம் எங்க பயன்படுது? திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க லக்ன பாவம் குறிக்கிறீர்கள். இதெல்லாம் என்னோட பேசிக்கல் கேள்வி. எத்தனை வருஷம்னாலும் கேட்பேன் நான், பதில் வராத வரைக்கும். லக்ன பாவத்தை நீங்க குறிக்கும் பொழுது இன்னைக்கு லக்ன புள்ளிங்கிறான். லக்ன புள்ளி பார்க்கணும். இப்ப சமீபத்துல லக்ன புள்ளி சூப்பர், லக்ன புள்ளி பார்க்கணுமா? வாங்க பாரியா. அப்ப லக்ன புள்ளி பாக்குறன்னுட்டு உங்க புள்ளி என்னடா பாக்குறான்னா, இந்த கால் பாதம் வச்சிருக்காங்கல்ல, 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அதான் லக்ன புள்ளியா. நான் கேட்கிறேன், எப்படியா அது லக்ன புள்ளி? ஒரு பாதத்திற்கு 3 டிகிரி 20 மினிட். ஒரு பாதத்துக்கு 13 டிகிரி 20 மினிட்ல 4ஆ போட்டீங்கன்னா 3 டிகிரி 20 மினிட் ஒரு லக்ன பாதம். ஒரு குழந்தை லக்னத்தை ஒரு லட்சத்தினுடைய முதல் பாதத்தில் பிறந்தால் 3 டிகிரி 20 மினிட்டுக்குள்ள அவன் லக்ன பாதம் போட்டுருவேன். ரைட்டு, எழுதிருவீங்க. 1ஆம் பாதம் லக்ன புள்ளி. ஓகே, அதனுடைய டிகிரி எவ்வளவு? 3 டிகிரி 20 மினிட். ஒரு டிகிரிக்கு எத்தனை நிமிஷம் சார்? ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டிகிரிக்கு எத்தனை நிமிஷம்? இருங்க, ஒரு நிமிஷத்துக்கு 4 ஒரு டிகிரிக்கு 4 நிமிஷம். இருங்க, ஒரு டிகிரிக்கு 4 நிமிஷம். 3 டிகிரிக்கு 3 12 நிமிஷம். அப்புறம் அங்க ஒரு 20 டிகிரி, அது கூட கிடக்கட்டும், அப்புறம் பாத்துக்கோ அந்த கணக்க. அப்ப 12 நிமிஷத்துல பிறக்கிற அத்தனை குழந்தையும் நீ 1ஆம் பாதம் ஜாதகம் எழுதுனா அவன் எல்லாம் ஒரே மாதிரியா இருப்பானா? அங்க கிரகம் மாறாது, லக்னம் மாறாது, சந்திரன் மாறாது, அனைத்து கிரகங்களும் ஒன்னா இருக்கும், தசாபுத்தியும் ஒன்னா இருக்கும். எப்படியா உன்னால நீ டிஃபரன்ஷியேட் பண்ணி அப்ப இந்த 12 நிமிஷத்துல பிறக்கிற அத்தனை குழந்தையும் ஒரே லக்னம், ஒரே ராசி, ஒரே தசாபுத்தி எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரே மாதிரியா இருந்தால் எப்படி அவனை பிரித்து பார்க்க முடியும்? முதல் பாதமாக எடுக்கவில்லை. நாங்கள் எப்படி எடுக்கிறோம் சொன்னா, இங்க இருந்து டிகிரி வைஸா எடுக்கிறோம். இந்த சூரியன் தானே லக்ன புள்ளியை பார்த்து கணக்கு போட்டு தானே எடுக்கிறீங்க. அப்ப இந்த சூரியன் எவ்வளவு டிகிரி நகர்ந்து போகுது அப்படின்னு பார்த்து நீங்க சொன்ன அந்த ஒரு நட்சத்திரத்தை 4ஆ பிரிப்பதற்கு பதிலாக 9ஆக பிரித்து, அந்த 9 பாதத்தை பிரிக்கிறது யார் பிரிச்சா? KP கிருஷ்ணமூர்த்தி பத்ததியோ வேற யாராவது பிரிச்சாங்களா? உங்கள் பராசரர் பிரித்து வைத்திருக்கிறார். ஒரு நட்சத்திரத்தில் 9 புத்திகளை நாங்கள் பிரிக்கவில்லை, பராசரர் பிரித்து வச்சிருக்காரு. அதை தானே நாங்க எடுத்துக்கிறோம். டிகிரி அடுத்தது சூரியனோட டிகிரி. இதை எப்படி கடந்து போகுதோ, எந்த இடத்துல விழுதோ அந்த இடத்தை தான் லக்ன புள்ளியாக நாங்க எடுக்கிறோம். அதுவும் பாத்தீங்கன்னா
அததான் புத்தியை தான் சப்ளாட். அந்த புத்தியை 9 பிரிச்சதா அந்தரம், அததான் சப் சப்ளாட். அத 9 பிரிச்சா ட்ரிபிள் சப் சப் சப்ல போயிருவோம். உப 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 நட்சத்திரம். இவ்வளவு துல்லியமா எடுக்கிறோம். அதனால கேபில ஒரு நிமிட இடைவெளியில் குழந்தை பிறந்தாலும், ஒரு நிமிட இடைவெளியில் குழந்தை பிறந்தாலும் 2 பேரும் எப்படி அவனுடைய வாழ்க்கை முறை இருக்கும் என்பதை எங்களால் பிரித்து சொல்ல முடிகிறது. இத சொன்னா பாரம்பரியத்தை கூட சொல்றேன். நான் பாரம்பரியத்தை சொல்லலையா, நான் ஏன் முறை துல்லியமான முறைன்னு சொல்லும் போது பேரும் எப்படி அவனுடைய வாழ்க்கை முறை இருக்கும் என்பதை எங்களால் பிரித்து சொல்ல முடிகிறது. இத சொன்னா பாரம்பரியத்தை கூட சொல்றேன். நான் பாரம்பரியத்தை சொல்லலையா, நான் ஏன் முறை துல்லியமான முறை. துல்லியம் தேவைப்படுகிறது. மக்கள் தொகை வளர்ந்து விட்டது. ஒரு நிமிடத்தில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பிறக்கிற காலத்தில் இருக்கிறோம். சில்லறை தேவைப்படுது. இன்னைக்கு சில்லறை தேவைப்படுதுங்க. இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் இருக்கு, 100 ரூபாய் இருக்கு. 4 பேர் இருந்தா ஆளுக்கு 25 ரூபாய் கொடுத்துடலாம். 10 பேர் இருந்தா ஆளுக்கு 10 ரூபாய் கொடுத்துடலாம். 20 பேர் இருந்தா ஆளுக்கு 5 ரூபாய் கொடுத்துடலாம். 1000 பேர் இருந்தா நீ பைசாவா 1000 பைசாவா ஆக்கி ஆகணும். 1000 பைசா வாக்குனாதான் இந்த உனக்கு 1 பைசா உனக்கு 1 பைசான்னு கொடுக்கலாம். அப்ப ஜோதிடம் என்பது உயிர் பாவத்தில் இருக்குது. உயிர் பாவம், ஒற்றைப்படை பாவங்கள்லாம் உயிர் பாவங்கள். 1 3 5 7 9 11 உயிர் பாவங்கள் இதை கொண்டு ஜோதிடத்தை வச்சாங்க. ஏங்க காசு சம்பர் 4ஆம் பாவத்தில் வைக்க கூடாதா? 6ஆம் பாவத்தில் வைக்க கூடாதா? ஏன் 5ஆம் பாவத்தில் வைத்தார்கள்? 5ஆம் பாவம் என்பது அதாவது அது குழந்தை பாவம். இந்த நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த உலகத்தில் மிக பெரியவர்கள் யார் தெரியுமா? ரொம்ப உயர்ந்தவர்கள் பெரியவர்கள் யார் தெரியுமா? என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க ஒரு கிளாஸ்ல. ஒரு குழந்தை இருக்குது, 5 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்க. 5 வயசு குழந்தை இருக்குது. நீங்களும் இன்னைக்கு 45 வயசு 50 வயசுல இருக்கீங்க. அந்த 5 வயசு குழந்தை பெரிதா நீங்கள் பெரிதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நான் ஒரு திங்க் பண்ணேன். 5 வயசு குழந்தை என்ன அனுபவம் இருக்குது அதுக்கு? நம்ம கடந்து வந்துட்டோம்ல, 50 வயசு ஆயிடுச்சுல்ல, எவ்வளவு அனுபவம். கல்யாணம் பண்ணி குழந்தை பார்த்திருக்கோம், வேலை அது இது, எவ்வளவு அனுபவத்தோட அனுபவசாலியா உட்கார்ந்துருக்கேன். இந்த குழந்தை பிஞ்சு குழந்தை 5 வயசு ஒண்ணுமே தெரியாது. நான் எனக்கு தெரியும், நெஞ்சு நிமித்திட்டேன். நான் தான் பெரியவன். 5 வயசு குழந்தை அதுக்கு என்ன தெரியும்? நான் தான் பெரியவன். பதில் என்ன தெரியுமா? மண்டையில் அடிச்சான். கிளாஸ் எடுத்தாலு, உக்காரியா உக்காரியா, நீ அந்த குழந்தைக்கு முன்னாடி நீ ஒண்ணும் இல்லைன்னா. சார் என்ன சார், குழந்தை 5 வயசு குழந்தை என்ன சார் தெரியும்? நான் எனக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சுட்டு தெரியுமா, எவ்வளவு அனுபவம் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னா. அனுபவம் வந்து என்ன பண்றது? இந்த சமூகத்தை பற்றியும் உன்னுடன் இருக்க உறவினர்கள் பத்தியும் குழந்தைய பத்தியும் ஒரு வட்டம் போட்டு நிறுத்திட்ட. இவன் இப்படிதான், அவன் அப்படிதான், அவன் அப்படிதான். நீ என்ன பண்ணிட்ட? ஒரு வட்டம் போட்டு வச்சுட்ட. அதுக்கு தாண்டி நீ திங்க் பண்ண மாட்ட. இந்த குழந்தை இருக்குதே, இன்னும் எந்த வட்டமும் இல்ல. எல்லார்கிட்ட பிளைனா பழகுது, பிளைனா பழகுது. எல்லாரையும் அப்பா மாமா அத்தை அங்கிள் நீ எல்லார்ட்டையும் போய் சிரிக்குது, பேசுது. அதுக்கு இன்னும் வட்டம் போடல. அது அதை தன்னை சுற்றி என்னைக்கு வட்டம் போட்டு கொள்ளவில்லையோ அதுதான் இந்த உலகத்தில் பெரிது. நீ நீ வந்து வட்டம் போட்டு வச்சிருக்கிற கொண்டாட்டினா இப்படிதான், எல்லை 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 போட்டு வச்சுட்டான். இவன் இப்படிதான், அவன் அப்படிதான், அவன் அப்படிதான். நீ உன்னை சுற்றி ஒரு வட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறாய். நீ அவுட்டு. வட்டம் இல்லாம பறந்து விரிந்து கிடக்குது. அந்த குழந்தை தான் பெரிது சொல்லப்பட்டது. அது 5ஆம் பாவம். அதுபோல இருக்க வேண்டும் ஒரு ஜோதிடர். அதுபோல இருக்க வேண்டும். எந்த மாற்றத்தையும் உள்வாங்க வேண்டும் என்ற அந்த மாற்றத்தையும் மாற்றத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அது பரிணாம பாவம். 1க்கு 1 பரிணாம பாவம், 1க்கு 3 பரிணாமம், 3க்கு 5 பரிணாமம், 5க்கு 7 பரிணாமம், 7க்கு 9 பரிணாமம், 9க்கு 11 பரிணாமம். இதை கடந்து இப்படி போகணும். நீ இப்படி மாற்றாம இப்படியே உன்னை சுத்தி வட்டம் போட்டுட்டு இன்னைக்கு யூடியூப்பை பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்குது. பாக்குறேன். கோடீஸ்வரன் ஆகிறது எப்படி, பணக்காரன் ஆவது எப்படி, அது ஆவது எப்படி? ஏன்னா உன் நாசமா போயிட்டு இருக்க வாழ்க்கை அது எப்படின்னு எவ்வளவு சொல்லி கொடுக்குறானா? ஒரு பதிவு வருதா? உன் புண்டாட்டியை விட்டுவிட்டு பிள்ளைய விட்டுட்டு எல்லாத்தையும் நாசமாக்கி விட்டு காசு சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காய் ஜோசியரே.
அப்புறம் ஜோசியரை திட்டினா எனக்கு அங்க வலிக்குது. இனி இவர் ஏறி மேடையில் ஏறி ஜோசியர்லாம் திட்டாருங்க. ஜோசியர்லாம் திட்டுவன் தான். நீ மக்களுக்கு ஜோதிடம் என்பது தெய்வீக கலை, தெய்வங்கன்னு சொன்னால இல்லையா? தெய்வீக கலையா? தெய்வீக கலை. காசு கொடுன்னு போய் சாமி கிட்ட கேக்குறாயா? சாமிக்கு நம்ம தானையா உண்டியல்ல காசு போடுறோம்? சாமிக்கு நம்ம தானையா உண்டியல்ல போடுறோம்? அதுகிட்ட போய் கடவுளே எனக்கு குடு, எனக்கு குடு. ஒரு நாளும் பொருளாதாரத்தை கடவுள் கொடுக்க மாட்டார். ஏனென்றால் அவரிடம் இல்லை. கடவுளிடம் காசு பணம் இல்லைங்க ஐயா. இல்லாதத போய் நம்ம ஆளுக்கு அங்க போய் கேளு, இங்க போய் கேளுன்னா அவ்வளோ டைம் வேஸ்ட். அதுவும் டைம் வேஸ்ட். கடவுளிடம் என்ன கேட்டால் கிடைக்கும்? உயிர் பாவங்களை கேட்டால் கிடைக்கும். உயிர் பாவங்களை கேட்டால் கிடைக்கும். என் உடல் நலம் நல்லா இருக்கணும் கேளு. நான் தகவல் தொடர்பு, மற்றவங்களோடு உறவாடுவது, வீரியம், அதை கேளு. குழந்தை பாக்கியத்தை கேளு. தெய்வ நம்பிக்கை கேளு. உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு கேளு. அதெல்லாம் கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கையை இன்னும் ஜோதிடர்கள் வாழ்க்கையை பிரித்து பார்க்க தெரியவில்லை. இந்த வாழ்க்கை அகமும் புறமுமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை அகமும் புறமுமாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி வேணும். இப்ப சில பேர் இப்ப இந்த கத்தி 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 யூடியூப்ல அடி மண்டையிலே அடிச்சு இப்ப கொஞ்சம் பேரு உயிர் பாவங்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயோ ஐயோ உயிர் பாவம் பேசுறான் ஐயா, ஐயோ சந்தோஷம், எனக்கு சந்தோஷமா இருக்கு உயிர் பாவம் பேசுறான். அப்ப ஒண்ணு சொல்றேங்க, கர்மா. கர்மா ஐயாவை கேட்டா கர்மாவை பத்தி சொல்றோம். என்ன கர்மா, என்னன்னு 3 கர்மா. என்ன கர்மா அதான் சொல்லுவாங்க. அதாவது நீங்க புறம் சார்ந்த விஷயங்களை இயக்கினால், புறம் சார்ந்த விஷயம்னா பொருள் சார்ந்த பாவங்களை இயக்கினால் உன்னுடைய உங்களுடைய சந்ததிக்கு கர்மாவை சேர்க்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த கிளாரிட்டி அந்த ஜோதிடர்கள் இருக்கு இல்லையே. இவன் தான் கோயிலுக்கு அங்க போய் வேண்டுதான் கோடீஸ்வரன். ஒரே நாளில் கோடீஸ்வரன், 1 மாதத்தில் கோடீஸ்வரன், 3 மாதத்தில் கோடீஸ்வரன். பைத்தியக்காரனா இருக்கான். அவனை பைத்தியக்காரன் சொல்லாது என்ன? அதை நம்பி நம்மால ஓடுறான். அவங்கிட்ட போய் ஐயோ கோடீஸ்வரன் ஆகிக்கிறான்னு சொல்லிட்டான். நேரா அங்க கியூ கட்டி நிக்கிறான். அவன் கோடீஸ்வரன் ஆகிறான். அவங்கிட்ட போய் இவன் 20,000 5,000 10,000 காசை கொடுத்து கொஞ்ச நாள்ல யாரா கோடீஸ்வரன் மத்தா அந்த கோடீஸ்வரன் ஆக்குறான்னு சொன்னால அவன் கோடீஸ்வரன் ஆயிடுறான். இவன் அதே மாதிரி தான் இருக்கான். இவன் பிச்சைக்காரனா தான் இருக்கிறான். இத சொன்னா இவர் பாரம்பரியத்தை எதிர்த்து பேசாரு. ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. நீங்க இது கிளாரிட்டி இல்லைன்னு சொல்றேங்க, புரியுதுங்க? இந்த பாருங்க, நீங்கள் உங்கள் சந்ததிக்கு நீங்கள் ஏதாவது சேர்த்து வச்சிட்டு போகணும். நமக்கு பின்னால் வருகிற சந்ததி நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உயிர் பாவங்களை இயக்கி, உயிர் பாவங்களான 3 5 9 11 இயக்கி நீங்க செஞ்சிட்டு போற விஷயங்கள் பின்னாடி வர சந்ததிகள் சந்தோஷமா வாழ்க்கை நடத்துவாங்கய்யா. நீங்கள் பொருளை விட்டு செல்ல முடிய உங்களோட எடுத்து செல்ல முடியாது. உங்க பொருளை வாழ்க்கையை கரெக்டா புரிஞ்சுக்கணும். எவ்வளவு சொத்து சேர்த்தாலும், என்ன வாகனம் சேர்த்தாலும், நிலம் சேர்த்தாலும் அதை நீ எடுத்துட்டு போக முடியாது. ஆனால் நீ செய்த புண்ணியம், நீ செய்த தர்மம், அதுதான் உயிர் பாவங்கள். அதெல்லாம் எந்த அளவுக்கு நீ செயல்படுத்திட்டு நல்லவனாக இந்த சமூகத்தில் வாழ்ந்திருக்கிறாயோ, அடுத்தவர்களை எவ்வளவு அனுதாபப்பட்டாயோ, அடுத்தவர்கள் எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்தாயோ, அதையெல்லாம் கூட வருமே. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. ஆனா அருள் இருந்தால் அவ்வுலகம் உண்டு. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு ஒரு வாசகம் இருக்கா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? அருள் இருந்தால் அவ்வுலகம் உண்டு தானே. சொர்க்கம் கிடைக்குன்னு சொல்றாங்கப்பா. பணங்காசு கோடீஸ்வரனுக்கு சொர்க்கம் கிடைக்குன்னு சொல்லலப்பா. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு தான் சொன்னான். அப்ப பொருள் இருக்கிறவருக்கு அவ்வுலகம் இருக்குன்னு சொன்னானா? அப்ப அருளை சேர்த்தால் உனக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு. உன்னுடைய சந்ததிக்கு நீ செய்யற, உன்னுடைய உன் பேரன் அதுக்கப்புறம் வர்றவன் அவனுக்கெல்லாம் நீ செய்யற நல்ல புண்ணியம்.
அதை பிரித்து பார்க்க வேண்டும் ஜோதிடர்கள். இந்த கிளாரிட்டி 25 வருடம் பாரம்பரியத்தில் நான் பயணம் பண்ணும் போது இந்த கிளாரிட்டி எனக்கு கிடைக்கவில்லை. நான் சொல்லாம என்ன பண்றது? அதை சொல்லிதானே தீருவேன். இன்னொன்னு சார், இந்த ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு வித்தியாசமான சப்ஜெக்டா இருக்கும். இதை மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த சப்ஜெக்டை இன்னைக்கு தான் ஓபன் பண்றேன். இது அங்கங்க சில பேர் தொடுறாங்க, முழுசா தொடல. இன்னைக்கு அத ஒரு ஸ்டார்டிங்காக நான் பண்ணிடலான்னு இருக்கேன். பாவங்களின் 12 பாவங்கள் இருக்கு இல்லையா, பாவங்களின் விளையாட்டும் வினயங்களும். பாவங்களின் விளையாட்டும் வினயங்களும். அது என்ன சார் விளையாட்டுங்கிறீங்க, அப்படியே ஆப்போசிட்டா வினயங்கிறீங்க? ஏங்க இந்த உலகமே நெகட்டிவ் பாசிட்டிவ் தாங்க இயங்கும். இந்த உலகமே நெகட்டிவ் பாசிட்டிவ்ல இயங்கும். இந்த லைட் எரியணும்னு வச்சுங்க, ஒரே பாசிட்டிவ் கரண்ட் மட்டும் கொண்டாந்து என்ன வோல்டேஜ் கொடுத்து பாருங்க, லைட் எரியுமா? பக்கத்துல என்ன வேணும்? நெகட்டிவ் வேணும். கரண்ட் இல்லாம ஒரு ஒயரு, எர்த் ஒயரு, கரண்ட் ஒயரு, எர்த் ஒயரு ரெண்டையும் கொண்டாந்து அந்த இடத்துல கனெக்ஷன் கொடுத்தாதான் லைட் போட்டோன்னே பளிச்சுட்டு எரியும். அப்போ 12 பாவங்களில் இயற்கை பாவம் இருக்கிறது, செயற்கை பாவம் இருக்கிறது. 12 பாவத்தை புரிஞ்சுக்கணும். இயற்கை பாவம், செயற்கை பாவம். கிரகங்கள் ரெண்டுமே வச்சிருக்கோம். இயற்கை கிரகம், செயற்கை கிரகம்னு கிடையாது. பாவங்களில் இயற்கை கிரகம் பாவம், செயற்கை பாவம்னு இருக்கு. எது இயற்கை கிரகம்? இயற்கை பாவம் 1, 5, 7, 9, 11 இயற்கை பாவங்கள். செயற்கை பாவம் 2, 4, 6, 8, 12 செயற்கை பாவம். இது ரெண்டுக்கும் எப்ப பார்த்தாலும் ஒரு கிளாஷ். இத புரிஞ்சுக்கணும். நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு ஜாதகத்தில் எத்தனை 8ஆம் பாவம் இருக்கிறது? ஐயா நீங்க சொல்லுங்க. ஒரு ஜாதகத்தில் எத்தனை 8ஆம் பாவம் இருக்கிறது? ஒரு லக்கணத்துக்கு, ஒரு ஜாதகத்தை தான் சொன்னேன். ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்கணம் தான் இருக்கும். ஒரு 8ஆம் பாவம் ஒரு ஜாதகம். அது சார் அடுத்த ஜாதகத்துக்கு போட்டாலும் இன்னொரு லக்கணம் வரும், அதை விட்டுருங்க. ஒரு ஜாதகத்தில் ஒரு 8ஆம் பாவம் இருப்பது என்பது உண்மை, எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் தான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளுங்க. வேற வழி இல்ல. என் மூளை எனக்கு பிரபஞ்சம் எனக்கு இந்த மாதிரி அறிவை கொடுக்குது. நான் ஒண்ணும் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். புதிய விஷயம் சொல்லும் போது ஐயோ இவன் என்னமா நம்மளை போட்டு இருக்கிறதையும் குழப்பி மண்டைய பிச்சுக்க வச்சு போயிடுவான் போல. மண்டைய பிச்சுக்க அப்பதான் நல்லா ஜோசியம் சொல்லுவேன். நான் சொல்கிறேன், ஐயா சொன்னாங்க ஒரு ஜாதகத்திற்கு ஒரே ஒரு பாவம் தான் 8ஆம் பாவம் என்று ஐயா சொன்னாங்க. நானும் ரொம்ப நாள் அதை தான் நம்பினேன். ஆனா நம்ம மூளை சும்மா இருக்குதா? தேடுது மண்டைய உடைச்சி என்னடா அதுன்னு. நான் சொல்கிறேன், ஒரு லக்கணத்தில் ஒரு ஜாதகத்திற்கு 12 8ஆம் பாவம் இருக்கிறது. 12 8ஆம் பாவம் இருக்கு சார். புரியுதா? 8ஆம் பாவம் ஒண்ணுதானே? அவ்வளவுதான் சார் பாயிண்ட். அவருக்கு கை கொடுங்க. புடிக்கிறார் பாரு பாயிண்ட், டக்குன்னு அப்படியே சும்மா. அதான் ஒரு 1ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் ஒண்ணு, 2ஆம் பாவத்துக்கு ஒரு 8ஆம் பாவம், 3ஆம் பாவத்துக்கு ஒரு 8ஆம் பாவம், 4ஆம் பாவத்துக்கு ஒரு 8ஆம் பாவம், 5ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம். 12 பாவத்துக்கு 8ஆம் பாவம்னா 12 பாவத்துக்கு 12 பாவத்துக்கு ஒரு 8ஆம் பாவம் இருக்குதா இல்லையா? அப்ப நீ ஒரு 8ஆம் பாவத்தை பத்தி ஜாதகத்தை பார்த்தா மத்த 8ஆம் பாவத்துக்கு யாரு பதில் சொல்றது?
ஏன் பார்க்காத போனார்கள்? எங்கே தவறு விட்டார்கள்? ஏன் சிந்திக்காமல் போனார்கள்? ஏன் சார் அவங்க லக்னத்துக்கு பாவம் மட்டும் அவர் கரெக்டா டக்குனு 8ஆம் பாவம், ஒரு லக்னத்துக்கு ஒரு பாவம் தான் 8ன்னு சொன்னாரு, ஏன் மற்ற பாவத்திற்கு 8ஆம் பாவம் சொல்லவில்லை? காரணம் கிளாரிட்டி இல்லை. என்ன கிளாரிட்டி இல்ல அப்படின்னா, இங்கே திரும்பவும் நான் சொல்கிறேன், இங்கே ஜோதிடர்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு ஜாதக நோட்டு எழுதும் பொழுது, இப்போ ஒரு ஜாதக நோட்டு எழுதி கொடுக்குறீங்களா இல்லையா? 9 கிரகங்களுக்கு சாரம் எழுதி இருக்கிறீர்களா இல்லையா? எழுதுறீங்களா? நானும் எழுதி கொடுக்கிறேன் நோட்டு, நானும் எழுதி கொடுக்கிறேன். 9 சூரியனுக்கு சாரம், சந்திரனுக்கு சாரம், இன்னும் 9 கிரகத்துக்கு சாரம் எழுதிட்டு கடைசியில லக்னத்துக்கும் சாரம் எழுதுறேன். இதுதான் பழைய முறை, பாரம்பரிய முறை. அதை நான் எழுதுனேன். இப்ப நமக்கு நம்ம ஆசான் என்ன சொல்லிட்டாரு? ஏன்யா லக்னத்துக்கு சாரம் எழுதுறல்ல? ஆமாங்க ஐயா. ஏன் 2ஆம் பாவம் என்ன பண்ணுச்சு? ஒண்ணு 2ஆம் பாவம் வேணாமா? அங்கதானையா குடும்பம், தனம், வாக்கு, கல்வி, பேச்சு, அது எல்லாத்தையும் அங்க கொண்டு வச்சிருக்கானே, அதுக்கு நீ சாரம் எழுத வேண்டாமான்னு ஒரு கேள்வி கேட்டார். ஆமா, அதுவும் தானே வேணும், அதுவும் தானே வேணும். அவன் குடும்பம் எப்படி இருக்கும்? அவன் என்ன படிப்பான்? அவன் எப்படி பேசுவான்? அவன் கண்ணு எப்படி இருக்கும்? முகம் எப்படி இருக்கும்? தெரிஞ்சுக்கணும். 2ஆம் பாவம் என்ன சாரத்தில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? வேண்டுமா? அப்ப இந்த கேபி முறையில் 2ஆம் பாவத்திற்கு எப்படி லக்குன புள்ளி, அதுபோல நாங்கள் 2ஆம் பாவத்திற்கும் புள்ளி சாரம் எழுதி, 3ஆம் பாவத்திற்கும் சாரம் போட்டு, 12 பாவத்திற்கும் புள்ளி இங்கே கணக்கிடப்படுகிறது. நீ ஒரு லக்னத்துக்கு மட்டும் லக்ன புள்ளியை சொல்லிவிட்டு அப்பெல்லாம் 11 பாவத்துல தெருவுல விட்டுட்டு போயிட்டே இருக்கிற. இத நான் சொன்னா பாரம்பரியத்தை நீ இப்படி சொல்ற. நீ எழுது, நாளையில நீ எழுத வேணாம், நானும் பிடிச்சிக்கிட்டேன். எழுதியா? நீங்க செய்யறதா சொல்றேன், நானும் பாரம்பரிய நான் செஞ்சதானே சொல்றேன். அதான் சொல்றேன். நான் அவர் கேட்டல, நீ லக்னத்துக்கு சாரம் எழுதுறிய, 2ஆம் பாவத்துக்கு சாரம் எழுதலன்னு சொல்றாங்கல்ல, அதானே சொல்றேன். யாரு? அதெல்லாம் இல்ல. சாரம் போய் எழுதுறாங்களா யாராவது? சாரம் எழுதலன்னா பேசாம இருக்கணுங்க. சாரம் எழுதவில்லை. நீங்க சாரம் எழுதலாங்க. லக்னத்துக்கு சாரம் பார்ப்பாங்க. 2ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவ அதிபதி எங்க நின்னா, எங்க உட்கார்ந்துனா, யாரு சாரம் வாங்கினாலும் பார்த்துட்டு போயிட்டு வாங்க. நான் மாத்திக்கொண்டு சொல்றேன். மாத்தக்கூடாதா? ஏன் மாத்தக்கூடாது? ஏன் மாத்தக்கூடாது? ஏன் அவசியம் இல்ல? மாத்தினா உங்களுக்கு துல்லியம் வரும்ல? மாத்தினா அவளுக்கு துல்லியம் வரும்ல? நான் ஏன் மாத்த மாட்டேன்னு சொல்றேன்? உட்காருங்க, அதெல்லாம் பேசிட்டு டைம் ஆயிடும். உட்காருங்க. நான் சொல்லுவது 12 பாவத்திற்கு சாரம் எழுத வேண்டும், அவ்வளவுதான். எழுதி பாத்தீங்கன்னா இன்னும் துல்லியமா பலன் சொல்லலாம். இன்னும் துல்லியமா பலன் சொல்லலாம். 12 பாவத்துக்கும் சாரம் எழுதினால் உன்னுடைய 3ஆம் பாவம் எப்படி செயல்படும், 4ஆம் பாவம் எப்படி செயல்படும், 5ஆம் பாவம் எப்படி செயல்படும், இன்னும் 11 பாவத்தையும் துல்லியமா கணக்கிட்டு பலன் சொல்வதற்கு பயன்படும். இதுதான் எங்களுடைய சிஸ்டம். நாங்க இதுல பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அப்ப நீங்க அந்த காலத்துல லக்னத்துக்கு மட்டும் சாதம் எழுதினாங்க. இப்ப எழுதல, இப்ப வரைக்கும் எழுதல. இன்னும் லக்னத்துக்கு மட்டும் தான் சாரம் எழுதி நோட்டு தர்றாங்க. பாவங்களை பற்றி தான் பேச வந்தேன், அதை சொல்லிடுறேன். ஒரு பாவங்கள், ஒற்றைப்படை பாவங்கள், இரட்டைப்படை பாவங்கள் எதிர்க்கும். இது லாஜிக், சயின்ஸ். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு, இதான சயின்ஸ். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு, இதான் சயின்ஸ். அப்ப ஒற்றைப்படை பாவங்கள் இயங்கினால் இரட்டைப்படை பாவங்களை கட்டுப்படுத்தும். இத புரிஞ்சுக்கணும். அப்ப 3ஆம் பாவம் உனக்கு தசா புத்தி நடக்குது. நடக்கிற தசையும் 3 அதனுடைய பரிணாம பாவங்கள் 1 3 7 11 1 3 7 11 இயங்குது. இங்க தசையும் அதுதான் இயங்குது, புத்தியும் அதுதான் இயங்குது. 1 3 7 11. இப்ப ஜாதகம் கொண்டாந்து ஒரு ஆள் கேட்கிறாரு, ஐயா நாங்க வீடு கட்ட முடியுமா? இங்க
4ங்கிறது வீடு, மனை, அதான் சொத்து. அதுக்கு எதிரான பாவங்கள் தசாபுத்தி நடத்துது. நீ வேணா வீட்டை விற்கலாம், சொத்தை விற்கலாம், நீ சொத்தும் வாங்க முடியாது, வீடும் கட்ட முடியாது. ஆனா வீட்டை விட்டு மாறி போறியா, டிரான்ஸ்பர் வேண்டுமா, வேலையில மாறுதல் வேண்டுமா, ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போறியா, 3 தானே இடமாற்றம், 3 சிறுதூர பயணம், 9 நீண்ட தூர பயணம், போறியா போய்க்கோ. அப்ப 2 4 6 10 தச புத்தி. இப்ப ஒரு ஆளு கேட்கிறான், வீடு கட்டலாமா? தாராளமா கட்டியா, உனக்கு யோகம் சூப்பரா இருக்கியா, வருதா இல்லையா, இங்க வருதா இல்ல? அப்ப பாவங்களின் விளையாட்டு இது. வினைன்னா என்ன? தொந்தரவுகளையும் கொடுக்கும். இதே 3ஆம் பாவம் உயிர் பாவம் தான். உயிர் பாவம் தானே 3ஆம் பாவம் சொன்னேன். இப்ப பாருங்க, ஒரு ஷாக் நியூஸ் கொடுக்க போறேன். இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி ஷாக் நியூஸ் எல்லாம் யாராலையும் கொடுக்க முடியாது, நான் தான் கொடுக்க முடியும். 3ஆம் பாவம் உயிர் பாவம், வீரிய பாவம், சிறப்பான பாவம், லக்கணத்தை அடுத்த பரிணாமத்திற்கு கொண்டு போகும் பாகம் 3ஆம் பாவம். ஆனா உனக்கு உயிருக்கு உலை வைக்கிற பாவம் 3ஆம் பாவம். சொன்னா இப்ப ஒரு சாஞ்சி, இப்ப நம்ம சாருக்கே ஒரு சாக்கு வருது. அப்ப இது எப்படி பண்ணும் சார்? ஆமா. அப்ப 8ஆம் பாவம் என்னது? ஆயுள் பாவம். ஆயுளுக்கு 8ஆம் பாவம் எது? 3ஆம் பாவம். அப்ப 3ஆம் பாவத்தை இயக்கினால் உயிருக்கு ஆபத்துன்னு உடனே முடிக்கு வந்துடக்கூடாது, கொஞ்சம் யோசிச்சு முடிக்க வரணும். இல்ல, ஆயுள் பாவத்துக்கு 3ஆம் பாவம் 8ஆம் பாவம், அதை இயக்கினால் ஆயுளுக்கு கண்டம். ஓப்பனா பார்த்தா ரைட்டு. ஆனா அதே உயிரை வளர்க்குங்க. இது என்ன வம்பா போச்சு? இதுதான் ஆயுள் பாவத்துக்கு 8ஆம் பாவம் உயிரை காலி பண்ணுங்கிற, அப்புறம் உயிரை வளர்க்குங்கிற. இங்கதான் சிந்திக்கணுங்க மாத்தி. அந்த 3ஆம் பாவத்தை யோகாசனம் எங்க இருக்குது? யோகாசனம் எங்கே இருக்கிறது? யோகாசனம் செய்தால் உயிர் போகுமா? யோகாசனம் செய்தா உயிர் போகுமா? வாக்கிங் போக சொல்றான்னு டாக்டர். வாக்கிங் போ. எந்த பாவம்? 3ஆம் பாவம். வாக்கிங் போ. 3ஆம் பாவத்தை உயிர் பாவமாக இயக்க வேண்டும், பொருள் பாவமா இயக்கக்கூடாது. ஆனால் வண்டி ஓட்டினால் அது பொருள் பாவமாக மாறிவிடும். நீ வாகனம் என்பது போக்குவரத்து என்பது 4ஆம் பாவம். ஆனால் 4ஆம் பாவம் போக்குவரத்து, வண்டி, மனை, நிலம், வாகனம் எல்லாம் 4ஆம் பாவம். எது வரைக்கும் 4ஆம் பாவம்? அதாவது வீடு 4ஆம் பாவம் மாறாது, நிலம் 4ஆம் பாவம் மாறாது. ஆனால் வண்டி வாகனங்கள் 4ஆம் பாவத்திலே இருக்காது, அது 3ஆம் பாவமாக மாறிவிடும். எப்போ? வண்டி நின்னுகிட்டு இருந்தா 4ஆம் பாவம், ஓடுனா 3ஆம் பாவம். வண்டி நின்னுகிட்டு இருக்கு சார், அது பாட்டுல 3ஆம் பாவம், அது பாட்டுல இருக்கும் 4ஆம் பாவம், அப்படியே இருக்கும். எடுத்து நீ வண்டியை வெளியில எடுத்து ஸ்டார்ட் பண்ணி உக்காந்துட்டீனா அது 3ஆம் பாவமாக மாறிவிடும், அது பொருள் பாவமாக மாறிவிடும். அந்த வண்டி என்பது, வாகனம் என்பது பொருள் பாவம். நீ 3ஆம் பாவத்தை பொருள் பாவமாக இருக்கிறாய். பொருள்மாக மாறும் போது அது 8ஆம் பாவத்துக்கு ஆயுள, அதனால ஆக்சிடென்ட்ல போய் எல்லாம் சாவறான். இன்னைக்கு 2 உலகப் போர் நடந்தது. 2 உலகப் போர் நடந்ததில் இறந்தவர்களை விட விபத்துக்களில் இறந்தவர்களின் எண்ணிக்கை அதிகம். ரெக்கார்டு சொல்லுது, கூகுள் அடிச்சு பாருங்க. அப்ப 3ஆம் பாவத்தை ஆயுளுக்கு 8ஆம் பாவம், அது உயிர் பாவம். உயிர் பாவத்தை உயிர் பாகவங்களாக இயக்கினால், பாவமாக இயக்கினால் உனக்கு ஆயுளை வளர்க்கும், உடல் மெலியும். 4ஆம் பாவம் உடம்பு பல்கு அங்க சேருது நிறைய. நான் பார்த்த உடனே சொல்லுவேன், இவரெல்லாம் பொருளாதாரத்துல ஒன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுமே. இவரு பொருளாதாரத்துல இன்னும் இவரெல்லாம் பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறவரு. பொருளாதாரத்துல ஒன்னும் பெருசா இல்ல, சொத்து எல்லாம் வச்சிருப்பாரு, வயல் வாசிக்கலாம். ஒல்லியா இருக்கிறவங்க எல்லாம் பொருளாதாரத்தில் பெரிதா ஒன்னும் வச்சிருக்க மாட்டாங்க. குண்டா வராங்கன்னா பொருள் சேர்ந்துருக்குன்னு அர்த்தங்க. அதான் சேர்ந்தா வியாதி வந்துருமே. இதுக்கும் என்கிட்ட நிறைய உதாரணம் இருக்கு. ஆபத்து தான். அதாவது அப்ப இந்த பாவங்களை
ஒற்றைப்படை பாவங்களுக்கும் இரட்டைப்படை பாவங்களுக்கும் ஒரு கான்ட்ரோவர்சி இருக்கும். அப்ப இத நீ புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும். நான் யாருக்காக பேசுறேன்னா, இதை பார்க்கிற மக்கள் நான் என்ன செய்யறோம்னு தெரியாமையே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான். எதுக்காகடா வீடு கட்டுற? உனக்கு தான் ஒரு வீடு இருக்குது, இன்னும் 4 வீடு வாடகை வருமானம் வரும் கட்டிக்கிட்டே இருக்கான், ஒரு நாளைக்கு செத்து போயிடான். அப்ப சொத்து சேர்க்க 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 உன்னுடைய சாவு உனக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது என்று ஏன் மறந்து விட்டாய்? ஏன் மறக்கிறீர்கள்? சேர்க்கிறான். நீங்க தண்ணிக்குள்ள மூச்சு அடிக்க உள்ள போறீங்க. அது ரைட், உட்காருங்க, பேசுவோம். அதாவது தண்ணிக்குள்ள நீங்க இப்ப சின்ன பிள்ளைல இன்னைக்கு நீச்சல் அடிச்சு பாக்குறதுக்கான எல்லாம் போயிடுச்சு. குளம் குட்டை எல்லாம் எங்கேயோ காணா போச்சு. நம்ம என்ன இன்னைக்கு டப்பா ஊத்திக்கிட்டு ஓடியாரோம் வெளியில. நான்லாம் குளத்துல ஆத்துல குளிச்சாலு. அப்ப அங்க விளையாடுவோம். சனி ஞாயிறுல குளத்துல மூழ்கி இங்க அங்க இருப்பான், அவன் அங்க நிப்பான். மூழ்கி போய் அவனை பிடிக்கணும். அதுக்குள்ள அவன் ஓடிடுவான். அப்ப தம்மு கட்டணும் மூச்சிய, அப்பதான் அவனை பிடிக்க முடியும். நான்லாம் ஈஸியா பிடிச்சிருவேன். ஏன்னா முழுக்கி உள்ள போகும்போது அந்த சவுண்ட், அவன் தண்ணிக்குள்ள சவுண்ட் இருக்குல்ல, அதுக்கு நேரம் அந்த சவுண்டை போச்சு நான் காலை பிடிச்சிருவேன். அப்ப அந்த உள்ளுக்குள்ள அது அப்ப மூச்சு அடைச்சு போகணும். இந்த தண்ணிக்குள்ள போகும்போது நீங்க இப்போ ஒரு கிணறு இருக்கு, அதுக்குள்ள நான் ஆழத்துக்கு போறேன்ட்டு நீ பாட்டுல போயிட்டே இருந்தீன்னு வச்சுக்க, திரும்பி வர்றதுக்கு உனக்கு மூச்சு வேணுமா? மறந்துட்டு சில பேர் ஏன் இதுல ஆத்து கிணத்துல செத்து போறான்னா, இவனுக்கு அந்த மைண்ட் வேலை செய்யறதில்ல. இவன் அடியில போய் மண் எடுக்கிறேன் கல் எடுக்கிறான்னு போய்கிட்டே இருப்பான். அவன் வெளியில வரணுங்கிறது மறந்து போயிடுவான். அவன் கல்லையும் எடுத்துருவான், மண்ணையும் எடுத்துருவான், அங்கேயோ காலை. அது மாதிரிதான் பொருளை சேர்க்கிறேன் சேர்த்து கடைசியில் சேர்த்து விடுகிறார்கள். புரிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். சொத்து என்பது ஒரு அளவுடன் இருக்க வேண்டும். பட்டினத்தாருக்கு குழந்தை இருந்ததா? நான் கேட்கிறேன். சோதிடர்கள் எல்லாத்தையும் பார்க்கணுங்க, சும்மா குண்டு செட்டில் குதிரை ஓட்டக்கூடாதுங்கிறதா என்னுடைய விஷயம். ஜோதிடர்கள் பறந்துபட்டு பார்க்க வேண்டும். பட்டினத்தார் மிகப்பெரிய ஒரு வணிகர், அரசனுக்கு மேல உள்ள வணிகர். அரசன் தான் எல்லா சொத்துக்கும் அந்தவன் தான் பெரிய ஆளா இருப்பான். அவனுக்கு மேல இருக்கான். அரசனுக்கு இவன் கடக்கிற நிலையில இருக்கான். யாரு? பட்டினத்தார். அவருக்கு குழந்தை இருந்ததா? பட்டினத்தார் குழந்தை உண்டா? குழந்தை இல்லைங்க. அப்ப எதனால் குழந்தை இல்லை? அதுதான் நமக்கு ஜோதிடத்துக்கு ரூல் வேணும். ஏன் குழந்தை இல்லாத போச்சு? 4ஆம் பாவம் வகுத்தது, சொத்து அதிகமாகுது, அது 5ஆம் பாவத்தை காலி பண்ணிருச்சு, அவனுக்கு குழந்தை கிடைக்கவில்லை. இதான் ரூல். சும்மா இங்க தடவுறது கிடையாது, போட்டு குழப்புறது கிடையாது. ரூல்னா ரூல். 4ஆம் பாவம் வளர்த்தால் 5ஆம் பாவம் அவுட் ஆயிரும். தசரத மகாராஜாவுக்கு குழந்தை உண்டா? எத்தனை யாகம் பண்ணி, அந்த யாகம் இந்த யாகம்னு பண்ணி, அதுக்கு முந்தைய ராமா லட்சுமணா எல்லாம் பிறந்து அவனை எங்க போனான்? நீங்க இயற்கையாக குழந்தை கிடைக்கலன்னா செயற்கையாக குழந்தையை நீ கேட்டு நீ யாகம் பண்ணி அதை பண்ணி வாங்கினால் அந்த குழந்தை உனக்கான குழந்தையா இருக்காது, அது ஊருக்கான குழந்தையா மாறிடும். இதுதான் வரலாறு சொல்லுது, நான் சொல்லல. புத்தருடைய அப்பா யாரு? மிகப்பெரிய அரசன். குழந்தை இருந்துச்சா புத்தருக்கு? குழந்தை இல்லைங்க, குழந்தை இல்ல. அவரு யாகம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எனக்கு குழந்தை வேணும் என்னென்னமோ பண்ணி புத்தர் பிறகுறாரு. நமக்கு அங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்பயும் ஜோதிடர் இருந்ததுங்கிறதுக்கு ஒரு ரெக்கார்டு. புத்தர் பிறந்த உடனே எல்லா அன்னைக்கு இருக்கிற நாட்டில் இருக்க எல்லா ஜோதிடரும் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த குழந்தை என்னவான் கேட்கிறார் அரசர். அரசருக்கு எதிராக யாராவது பலன் சொல்ல முடியுமா? எல்லா ஜோதிடம் இவர் அரசன இளவரசர் ஆவாரு, நாட்டை ஆழ்வாரு, அவரு இவரு புகழ்றான். ஒரே ஒரு ஜோதிடர் உட்கார்ந்து இருக்காரு கம்முன்னு, எதுவுமே வாயை திறக்கல, இப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு. அரசன் பாக்குறான், ஏய் நீ என்ன பேசாம உட்கார்ந்து இருக்க, நீ ஒண்ணுமே சொல்லல, சொல்லு, நீ என்ன கருத்து சொல்லாம உட்கார்ந்து சொல்லுன்னா.
அரசர் சொல்லுன்னா சொல்லாத இருக்க முடியுமா? ஆனால் பொய் சொல்லலாம். ஆனால் ஜோதிடர், அவன் திறமையான ஜோதிடர், உண்மையான ஜோதிடர் எழுந்தான், இந்த குழந்தை அரசனாக மாட்டான், 16 வயதில் இவன் சன்னியாசா போயிடுவான்னு சொல்லிவிட்டான். அதனால் அவன் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, அவன் சொன்னது தானே நடந்தது. அதுக்குன்னு புத்தர் என்ன பண்ணாரு? அந்த குழந்தை எப்படி வளர்த்தாரு? அதெல்லாம் படிக்கணும். அவனுக்கு வெளி உலகமே தெரியக்கூடாது, அவன் எப்படி சாமியாரா போகிறான் நான் பார்க்கறேன்னு அந்த நாட்டில் உள்ள அழகிய பெண்களை எல்லாம் கொண்டாந்து அந்த புறத்தில் நிக்க வச்சுட்டு இந்த பையனை அவங்களோட எல்லாம் விளையாட விட்டுட்டு அவனுக்கு சின்ன வயசுலயே கல்யாணத்தை பண்ணி அவனுக்கு குழந்தையும் ஒண்ணு வந்து என்ன வந்தாலும் என்ன செஞ்சாலும் கிரகம் தன் வேலையை சரியாக செய்தது. 16 வயதில் எல்லா கொண்டாட்டியும் பிள்ளைய விட்டுட்டு அவரு டாடா காமிச்சு கிளம்பி சாமியார போயிட்டார். இதுதானே உண்மை. ஜோதிடத்தை சும்மா ஜோதிடத்தை படிச்சுக்கிட்டு இதை 4ஆம் பாவம் 3ஆம் பாவம் 2ஆம் பாவத்தை இங்க இருக்கு பாக்குது அந்த இப்படி எல்லாம் காலம் ஓட்ட முடியாதுங்க. அடுத்த கட்டத்துக்கு வாங்கன்னு நான் சொல்லி நான் பேசுவது என்பது என்னை நிலைநிறுத்திக் கொள்ளவோ என்னுடைய புத்தியை இங்க சொல்லி பெரிய மனுஷனாகிறதுக்கு நான் பேசல. இந்த ஜோதிடத்தை அழிய விடாமல் தடுக்க வேண்டும், முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் பேசுறேங்க நானு. இந்த ஜோதிடத்தை முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும், பரிணாம பத்தியில் கொண்டு போக வேண்டும் பேசிட்டு இருக்கேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி, அதாவது கருத்தரங்கன்னாங்க, கருத்தரங்கன்னா ஒருத்தர் அப்படியே கொஞ்சிக்கிறது கருத்தரங்கம் இல்லை. கருத்தரங்கன்னா நீ சொல்றியா சூப்பர், நீ சொல்றியா சூப்பர் சூப்பர். கருத்தரங்கம் என்றால் மார்க்கு தட்டு சொல்ல வேண்டும், சிந்திக்க வைக்க வேண்டும், அதுதானே கருத்தரங்கம். அதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதைதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். வாங்கள் விவாதிப்போம், வாங்கள் மோதி பார்க்கலாம். பிரபஞ்சம் என்னை பேச வைக்கிறது. நான் எனக்கு பின்னாடி யாரும் இல்ல. நான் இவ்வளவுக்கு நான் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆளு, கடவுளையும் நம்பாத ஆளு. நான் என்ன சொன்ன, எந்த கடவுளுக்காக நாம சாமி கும்பிட்டு ஆரம்பிச்சேனா, இந்த உலகின் மகா சக்தியான பிரபஞ்சத்துக்கு நன்றி வணக்கம், இந்த குருவுக்கு வணக்கம். நான் எந்த கடவுளுக்கும் போய் வணக்கம் சொல்லல. ஏன்னா ஏன் சொல்லலன்னு கேளுங்க, அதுக்கு ஒரு கதை இருக்கு. கடவுளே கிரகத்துக்கிட்ட நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கன்னு கேட்டிருக்க வரலாறு உண்டு. கடவுள் தப்பு பண்ணிட்டு எங்க வர்றான்? கிரகங்கள்கிட்ட வர்றாங்க. கிரகங்கள்கிட்ட வந்துதான் பூஜை பண்ணி பரிகாரம் பண்ணி என்ன தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுன்னு சொன்ன வரலாறு இருக்கா இல்லையா? கடவுள் தவறு செய்துவிட்டு அவர் எங்கே பரிகாரம் தேடினார்? கிரகங்களிடம் பரிகாரம் தேடுகிறார் என்று சொன்னால் கடவுள் பெரிதா கிரகங்கள் பெரிதா? கிரகங்கள் தான் பெருசு. அதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி வணக்கம் என்று சொன்னேன். என்னை இயக்குவது இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தை எனக்கு என்ன கொடுக்குதோ அதை நான் பேசுகிறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அடுத்த மேடையில் உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஐயா, என்னுடைய பேரு ஆறுமுகம், திருச்சி. என்னுடைய தொலைபேசி எண் 97 87 79 92 97. இந்த நம்பரில் அழைத்தால் உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை காமிக்கிற ஒரே ஒரு நிமிஷம். இது பாத்தீங்கன்னா எல்லாரும் ஜோதிடத்துல கட்டத்தை போட்டு கையில கொடுப்பாங்க. நான் எம்ஆர்ஐ ஸ்கேன் வச்சிருக்கேன். இப்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி நான் பயன்படுத்துறேன். அட்வான்ஸ் டெக்னாலஜினா அதுதான் கம்ப்யூட்டர் யுகமா இருக்குது. அந்த கம்ப்யூட்டர்ல ஜோதிடத்தை எழுதி நான் கையில கணக்கு போறது கிடையாது. அதுக்கு டேட்டா பர்த், டைம், பர்த் பிளேஸ் இதெல்லாம் கொடுத்தோம்னா ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துடும். கம்ப்யூட்டர் இன்ஜினை வச்சு சூப்பரா எங்க குருநாதர் தேவராஜ் அவர்கள் சாப்ட்வேர் கொடுத்திருக்காரு. அதுல நான் சொன்னேன்ல உயிர் பாவம் பொருள் பாவம்னு, இந்த 9 கிரகங்களும் உயிர் பாவமாக இயங்க போகிறதா பொருள் பாவமா இயங்க போறதுன்னா யாருக்கும் ஒண்ணும் தெரியாது. இப்ப யாரையாவது ஒருத்தரை கேட்டேன், நான் கேட்டிருக்கேன், ஐயா உங்களுக்கு ஒரு தசா புத்தி நடக்கும் தானே, ஐயா உங்களுக்கு ஒரு தசா புத்தி நடக்கும் தானே, அது உயிர் பாவமா இயங்குதா பொருள் பாவமா இயங்குதா? அவருக்கு ஜாதகம் இல்ல, சொத்தமா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடலாம். ஜாதகம் இல்லைனாலும் ஜாதகம் இயங்கும், அது உண்மை. அதால யாருக்கும் இன்னைக்கு ஜோதிடருக்கு அவங்க ஜாதகம்
பொருள் பாவமா இயங்குதா அருள் பாவமா இயங்குதான்னு தெரியாது. என்கிட்ட நீங்க டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்தீங்கன்னா உங்க ஜாதகம் பொருள் பாவமா இயங்குதா அருள் பாவமா இயங்குதான்னு சார்ட் போட்டு உங்களுக்கு கையில கொடுத்துருவேன். எனக்கு அனுப்ப வேண்டியது டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் பிளேஸ் எனக்கு அனுப்பணும். அதோட டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் பிளேஸ் பிளஸ் உங்களுடைய கல்வி. ஏன்னு சொன்னா ஏன் சார் கல்வி கேட்குறீங்க அப்படின்னா நீங்க கொடுக்கிற நேரம் சரியாக இருக்கா இல்லையா. நீங்க பாட்டில் ஏதாவது டயத்தை போட்டு நீங்க கொடுத்த டயத்துக்கு நான் ஜாதகம் போட்டு நான் அனுப்பி நீங்க போட்டதெல்லாம் தப்பு தப்பா போச்சுங்கன்னு சொன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை, நீங்க கொடுத்த நேரம் தப்பு. அப்போ நீங்க கல்வியை கொடுத்து விட்டீர்கள் என்றால் நீங்க கொடுத்த நேரம் சரியா தப்பான சரி பண்ணி உங்க ஜாதகத்தை போட்டுருவோம். உங்களுக்கு இந்த ஜாதகம் வேண்டும் என்று சொன்னால் இந்த சார்ட் வேணும்னா ஒரு 8 பக்கம் அனுப்புவேன். 25 பக்கம் வரும், அதான் தேவையில்லை. 8 பக்கம் போதும். கட்டம் இருக்கும், எல்லாமே இருக்கும், தசாபுத்தி இருக்கும், லைஃப் லாங் 120 வருஷத்துக்கு தசாபுத்தி இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லா 12 கொடுப்பனை என்ன, 12 பாவ கொடுப்பனை என்ன, 9 கிரகங்கள் என்ன செய்த போகுது எல்லாத்தையுமே கையில கொடுத்துருவோம். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வச்சிருவேன். ரைட்டுங்களா? உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் என்னை தொடர்பு கொள்ளலாம். இது மாதிரி சொல்லி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு ஜாதகம் போட்டு கொடுத்துட்டேன். இத சொல்றேன்ல, ஆர்வத்துல மக்கள் ஐயோ இது நல்லா இருக்கே, நான் கட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன பார்த்தாலும் எனக்கு ஒண்ணும் தெரியல, இதை பார்த்தா எனக்கு தெரியுது. ஏன் எனக்கு தசாபுத்தி நடக்கிறது, ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தினா அது அகம், இது புறம், புறம் அகம். என்ன செய்ய போகுது, காசு கிடைக்குமா பணம் கிடைக்குமா, உடல் நல்லா இருக்குமா நல்லா இல்லையா. இங்க பாருங்க சுக்கிரன் வந்து புற வாழ்க்கைக்கு சுக்கிரன் எத்தனை %? 15%. சுக்கிர புத்தியில அவன் காசு லாஸ் ஆவான். தெரிஞ்சு போகுது இல்ல, பார்த்துக்கலாம்ல. இவ்வளவு துல்லியமாக இருக்கிறது சொல்லி தேவைப்படுபவர்கள் எனக்கு தொடர்பு கொள்ளலாம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கத்தின் கௌரவ தலைவர் கேபி முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கே உருத்தான பாணியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக சொன்னார். கொஞ்சம் ஏன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சதே செவ்வாய் ஓர 8 மணிக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக எங்கள் பிளான் வந்து குரு வரையில் ஆரம்பிக்க வேண்டியது, கொஞ்சம் அப்படி இப்படி தடங்களாகி செவ்வாய் வரையில் தான் ஆரம்பித்தோம். 8:05 8:04 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி எப்போ எந்த செவ்வாய் வரையில் ஆரம்பித்தோமோ அதுலேருந்து இது வரைக்கும் காரசாரமாகவே போகுது. சரிங்களா? பாரம்பரியத்தில் பலன் சொல்ல முடியுமானா முடியும், முடியாத காரியம்லாம் கிடையாது. திதியை மட்டும் வச்சு பலன் சொல்ல முடியுமானா முடியும். என்ன ஒண்ணுன்னா கேபியில் வந்து யூனிஃபார்மா இருக்கும். ஒரு ஆள் பலன் சொல்றது மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் காட்டினாலும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. ஆனா பாரம்பரியத்தில் அவங்கவுங்க ஸ்டைல்ல நல்லா சிறப்பா சொல்லுவாங்க. ஐயா சொன்னது போல பாரம்பரியம்லாம் சும்மா இதெல்லாம் கிடையாது. இத்தனை வருஷமா எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க, பெரிய பெரிய ஜோதிடர்லாம் இருக்காங்க. சரிங்களா? எந்த ஒரு முறையும் தப்பா பேசாதீங்கன்னு தான் ஆரம்பத்திலேருந்து என்னுடைய கருத்து. எந்த ஒரு மீட்டிங்லையும் சரி, இப்பவும் சொல்றேன், இங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த மீட்டிங்ல கேபியில் உள்ளவங்களும் நிறைய பேர் பேசுவாங்க, பாரம்பரியத்திலையும் பேசுவாங்க, பிரசன்ன முறையிலையும் பேசுவாங்க. ஒருத்தர் வந்து தாக்கி பேசாம, ஒரு முறையை வந்து தாக்கி பேசாம உங்களால என்ன முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து வைங்க. கேபியில் ஒரு 30 செகண்ட்ல 2 குழந்தை பிறக்குது. சரிங்களா? பாவ முனை தான் மாறுபடும். சரிங்களா? இதே ஐயா சொன்ன மாதிரி பாரம்பரியத்தில் இன்டியூஷன் பவர்ல வச்சு அவங்க எந்த நேரத்தில் வந்தாங்க அப்படிங்கிற ஒரு இதை வச்சு 2 குழந்தையும் எப்படி இருக்கிறது சொல்லிவிட முடியும். அதுல நிறைய மெத்தட் இருக்கு. 1ஆம் பாவம் லக்கண ஜாதகர்னா 2வது குழந்தைக்கு 7ஆம் பாவத்தை வச்சு பாக்குறாங்க. இதே பாரம்பரியத்தில் 11ஆம் பாவத்தையும் வச்சு பாக்குறாங்க. நாடியில குருவை வச்சு பாக்குறாங்க. இன்னொரு கிரகம் என்னது, ஆணா இருந்தா செவ்வாய், பெண்ணு சுக்கிரனை வச்சு பார்த்தோம்னா பெண்ணா இருந்துச்சுன்னா இன்னொரு கிரகம் அது புதனை வச்சு பாக்குறாங்க, இல்லைன்னா சந்திரனை வச்சு பாக்குறாங்க. அவங்க பாக்குற மெத்தடு இரட்டை குழந்தைக்கு எல்லா மெத்தட்லுமே பார்க்க முடியும். கேபில நல்ல ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா ஒரு யூனிஃபார்மா இருக்கும், பார்க்கறதுக்கு துல்லியமா இருக்கும். ஒரு சிஸ்டம் ஒரு மாதிரி ஒரே மாதிரி போவோம். ஒரு ஆத்த எப்படி 6 நேரா போகுதுன்னா அதே மாதிரி போவோம். பாரம்பரியத்தில் கொஞ்சம் இப்படி இப்படி இருக்கு. அது ப்ராப்பரா எல்லாருமே சொல்லி கொடுக்கல. ஒரு கட்டத்தை பார்த்த உடனே 2 நிமிஷத்துல 3 நிமிஷத்துல தெளிவா பலன் சொல்ல முடியுமா? முடியும். ஆனா கேபில கொஞ்சம் டைம் எடுக்கும். சிஸ்டத்தை ஆன் பண்ணணும், போடணும், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எடுக்கும். எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தெளிவா வருமானா வந்துடும். அதனால ஒரு முகத்தை தாங்க முடியாது, 6 முகத்தை வந்து இவ்வளவு நேரம் தாங்கிட்டு இருக்கோம். அதனால ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுட்டு